என்னன்னா 2 பேருக்குமே பொதுவான எதிரி திமுக. ம். திமுக வீழ்த்தப்படணும் அப்படிங்கிறது. அப்படிங்கும்போது 2 பேரும் ஏன் பரஸ்பரம் அடிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோணத்துலயும் பார்க்கப்படுது. நிறைய பேர் இதை கேட்குறாங்க. அந்த கோணமும் சரிதான். சீமானவர்கள் விஜய் பெரியாரை தூக்கிட்டு வந்துட்டார் அப்படின்னு அதனால கோவப்பட்டு விமர்சிக்காருன்னு வைங்களேன். இதே நாம் தமிழர் தான் கொஞ்ச நாள் வருடங்களுக்கு முன்னாடி பெரியாரை தூக்கிட்டு போஸ்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சீமான் வந்து ஆரம்பத்தில் பெரியார் மேடைகளில் வந்து பேசி வளர்ந்தவர் தான். பின்னாடி நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்த பிறகும் கூட முன்னோர்களுக்கு வணக்கம் போடுற போஸ்டர்லாம் அடிக்கிறதெல்லாம் பெரியார் இதை வச்சுட்டு தான் இருந்தாங்க. இப்போவும் வைக்க தான் செய்கிறாங்கன்னு. அதே மாதிரி விஜயம் வச்சுட்டு போகிறாரு. ஆமாம், நீங்கள் உங்களை பெரியாருன்னு பார்த்து பெரியார் நல்லா செய்கிறாரு அப்படின்னு நினச்சிங்க. பின்னாடி இப்போ வந்து பெரியாரே ஒரு மண்ணு தான் அப்படின்னு இப்போ பேசுகிறீங்க. அதே மாதிரி விஜய்க்கும் ஒரு பீரியட் வரட்டும். விஜயும் பெரியார் தப்பான ஆள், தமிழ் இனத்துக்கு வந்து எதிரான வேலை செஞ்சு. ஆமாம், உங்களுக்கு இவ்வளோ நீங்கள் அரசியல் இயக்கத்தில் பயணம் செஞ்சவர், பெரியாரிய மேடைகளில் பேசி வளர்ந்தவர். நீங்கள் வந்து பெரியாரோடைய நுண்ணரசியல் என்ன, தமிழினத்துக்கு எதிராக அவர் செஞ்ச வேலை என்ன அப்படிங்கிறத இத்தனை ஆண்டுகள் கழித்து இப்போது தான் உணர்ந்திருக்கீங்க. பெரியார் மண்ணு அப்படின்னு பேசுகிறீங்க. இத்தனை வருடம் ட்ராவலுக்கு பிறகு தான் சார் உங்களுக்கு பெரியார் மண்ணுன்னு தெரிஞ்சிருக்காரு சீமானுக்கு. அதே மாதிரி விஜய்க்கும் தெரியட்டும். ஏன் வந்து 2 பேரும் வந்து மாறி இது பண்ணிக்கணும்? அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லை.